முதல்ல என்கிட்ட இருந்து காப்பாற்றணும் போலங்க. எதை நினைக்கிறேன், எதை யோசிக்கிறேன், எதை இது பண்றேன்னு எனக்கே தெரியாம நானே டிப்ரெஸ் ஆகிறேன். வேற ஏதாவது வெளி நடக்கிற விஷயத்துல நம்ம டென்ஷன் ஆகினா சரி ஓகே, வெளியில இந்த மாதிரி நடக்குது, வீட்டில் இப்படி பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வீட்டுக்காரர் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, பையன் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைக்கு டென்ஷன் ஆகிறது. ஓகே, கடைசியில் நானே எனக்கு பிரச்சனையாக சில டைம் அமைகிறேன். ஏனே தெரியல, நான் எதை யோசிக்கிறேன், ஏன் யோசிக்கிறேன், சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் சில நேரம் அப்படியே கோவமாக வரும். யாரு மேலே அந்த கோவத்தை காட்டுறதுன்னு கூட சம்டைம்ஸ் தெரியறது இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க காரணம் நானே தான். இந்த மாதிரி ஜென்மங்கள் நிறைய உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் என்ன மாதிரி. ஏன்னா நம்ம வெளியில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் டென்ஷன் ஆகிற முடியும். நமக்கு நம்மளே இந்த மானங்கட்ட யோசனை அப்படியே கவட்டியா பிரியும் பார்த்தீங்களா. ஒரு பிரச்சனையா இருக்கும், அந்த ஒரு பிரச்சனை அந்த ஒரு செகண்ட்ல முடியக்கூடிய பிரச்சனையா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஆலமரம் மாதிரி கவட்டியா மண்டைகளை ஓட்டி அதை வளர்த்து கடைசியில நம்ம மண்டையை வெடிக்கிற அளவுக்கு கடைசியில இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க.